ஜம்மு காஷ்மீர் எல்லையில் ஊடுருவ முயன்ற 7 தீவிரவாதிகளை இந்திய ராணுவம் சுட்டுக் கொண்டுள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, நேற்று முதலே ஒரு போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் தற்போது 7 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக ஒரு தகவலானது இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் முன்னெடுத்த இந்த ஆபரேஷன் சிந்தூரின் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 9 நிலைகளை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதலை நடத்தி இருந்துச்சு. அதுல 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக இந்திய அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வந்த நிலையில நேற்றைய தினம் தொடர்ச்சியாக இந்த எல்லை பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன்கள் மூலமாகவும் மிசைல்கள் மூலமாகவும் தொடர்ச்சியான இந்த தாக்குதலை நடத்திட்டு வருகிறது. குறிப்பிட்டு அத்தகைய தாக்குதல்களை இந்திய ராணுவம் தொடர்ந்து முறியடித்து வரக்கூடிய நிலையில இந்திய எல்லையான ஜம்மு காஷ்மீர் பகுதியில ஊடுருவ முயன்ற 7 தீவிரவாதிகளை இந்திய ராணுவம் சுட்டுக் கொண்டிருப்பதாக முன்பு தகவல் வெளியாயிருந்துச்சு. அதற்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக அந்த வீடியோ காட்சிகளை இந்திய ராணுவம் தரப்பிலிருந்து தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் சொல்லப்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட ராணுவ பிரிவை சேர்ந்த வீரர்கள் இந்த 7 தீவிரவாதிகளை ஜம்மு காஷ்மீருடைய இந்த எல்லை பகுதியில் ஊடுருவ முயன்ற போது சுட்டுக் கொண்டிருப்பதாகத்தான் தற்போதைய அந்த செய்தியானது கிடைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஊடுருவல் தொடர்பான விஷயங்கள், ஏன்னா ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் பொதுமக்கள் கடந்த 2 நாட்களாக கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேற்பட்டோர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கும் நிலையில ஒரு பக்கம் பாகிஸ்தான் ராணுவம் இது செய்தார்கள் அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு புறம் இத்தகைய தீவிரவாதிகள் இந்த எல்லை பகுதிகளுக்குள் ஊடுருவி இத்தகைய ஒரு காலகட்டங்களை பயன்படுத்தி தொடர்ச்சியாக மக்கள் மீதும் அதே போல ராணுவ வீரர்கள் மீதும் தொடர்ச்சியான தாக்குதலை நடத்துறதுக்கான அதிகப்படியான ஒரு சூழல் இருக்கு. அப்படிங்கிறதுனால உடனடியாக இந்த 7 தீவிரவாதிகளை இந்திய ராணுவம் சுட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கான வீடியோ காட்சிகளை தற்போது பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. ஜீவபாரதி, தற்போது 7 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்க அந்த வீடியோ இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்காங்க. நேற்று இஸ்லாமாபாத், லாகூர், கராச்சி மீது இந்திய ராணுவம் விடிய விடிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் விமானி ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கார். இந்திய ராணுவம் தரப்பில் இது குறித்து எப்போது விளக்கம் கொடுக்கப்பட இருக்கிறது? விவரங்கள் என்ன? இந்த மாதிரியான போர் பதற்ற சூழல்கள்ல அரசு தரப்புல இருந்து ஒவ்வொரு 24 மணி நேரத்திற்கு ஒரு முறையும் இந்த பிரஸ் கான்பரன்ஸ் வைத்து அதன் மூலமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை தர வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் இதுவரைக்குமே இந்திய அரசின் சார்பாக எப்போது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பானது இருக்கும் என்பது தொடர்பான விரிவான விவரங்கள் இதுவரைக்குமே வெளியிடப்படவில்லை. தொடர்ச்சியாக சமூக வலைதள பக்கங்கள்ல தான் தொடர்ச்சியான அந்த ஒரு விஷயங்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. அதே போல மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பல்வேறு பொய் செய்திகள் பரவி வரக்கூடிய நிலையில அத்தகைய செய்திகளை தடுக்கக்கூடிய வண்ணமாகவும் அதற்கு விளக்கமளிக்கக்கூடிய வண்ணமாகவும் மத்திய அரசு உடனடியாக தங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோ இல்லை வெளியுறவுத்துறை செயலாளர் மூலமாகவோ இத்தகைய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்த வேண்டும் என்பதுதான் தொடர்ச்சியான ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. ராஜி, ஜீவபாரதி, போரை கைவிடவில்லை என்றால் விபரீத முடிவை பாகிஸ்தான் சந்திக்க நேரிடும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். மறுபுறம் உலக நாடுகளோட உதவியை பாகிஸ்தான் நாடு இருக்கிறது. இது எப்படி பார்க்கலாம்? தொடர்ச்சியாக குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா உலக நாடுகளுடைய உதவியை பாகிஸ்தான் கோரியிருந்ததாக ஒரு மிக முக்கியமான செய்தியானது கிடைச்சிருந்துச்சு. அதே போல பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட அந்த ட்விட்டர் சார்ந்த செய்திகளை மறுபுறம் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து மறுப்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பக்கமானது ஹேக் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய இந்த தொடர்ச்சியான இந்த போர் பதற்றத்தின் காரணமாக இரண்டு விஷயங்கள் பாகிஸ்தான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லப்படக்கூடிய அது அந்த அந்த குறிப்பிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சார்ந்த விஷயங்கள் கிராஷ் ஆக இருப்பதாகவும் இந்தியாவினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்கள் பாகிஸ்தான் மீதான பதிலடி காரணமாக பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வரக்கூடிய பாகிஸ்தானானது அடுத்த கட்ட சிக்கல்களை பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பதாக தற்போது அந்த ஒரு மிக முக்கியமான செய்தியானது வெளியாயிருக்கு. ஜீவபாரதி, தற்போது இந்திய தரப்புல சேத விவரங்கள் தொடர்ச்சியா அறிவிக்கப்பட்டு வரதை பார்க்க முடியுது.
பாகிஸ்தான் தரப்பில் இது குறித்து ஏதேனும் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? அது மட்டும் இல்லாம இந்திய தரப்புல வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு பொய் செய்திகளை வந்து பரப்பி வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கலாம்? தொடர்ச்சியாக வந்து இத்தகைய இந்த பொய் செய்திகளை வந்து பாகிஸ்தான் பரப்பி வருவதாகவும், பல்வேறு இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்படாமல் இருந்தாலும் கூட தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்லப்பட்டு வருகிற நிலையில குறிப்பிட்டு சில மிக முக்கியமான தாக்குதல்கள், இந்த ட்ரோன் தாக்குதல்கள், மிசைல் தாக்குதலின் போது இந்த தாக்குதலை வந்து பாகிஸ்தான் ராணுவம் செய்யவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் மீண்டும் மீண்டும் பாகிஸ்தான் ராணுவ தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறது. ஆனா அதற்கான உரிய பதிலடியை வந்து இந்திய ராணுவம் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல பாகிஸ்தான் பகுதியில் அந்த பலுச்சிஸ்தான் படையினர் வந்து தொடர்ந்து பாகிஸ்தான் மக்களை குறிவைத்து தாக்குதல் சம்பவங்களை வந்து அரங்கேற்றி வராங்க. குறிப்பிட்டு இந்த போர் பதற்ற சூழலில் அத்தகைய ஒரு சம்பவங்களானது வந்து கடந்த 2-3 நாட்களாக அதிக அளவில் இருக்கக்கூடிய நிலையில அதை தடுக்கிறதுக்கு பாகிஸ்தான் ராணுவம் முயற்சி செய்தாலும் கூட அத்தகைய தாக்குதல்கள் வந்து தடுக்கப்படாமல் பாகிஸ்தான் மக்கள் அதிகப்படியான உயிரிழப்புகளை வந்து சந்திச்சுட்டு வராங்க. அதுவும் மிக முக்கியமான ஒரு செய்தியாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது ராஜி. எல்லையில் போர் பதட்டம் நீடித்து வரும் நிலையில் 7 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கான வீடியோவை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி.